அப்போ நம்ம ஆறாவை தாண்டி எந்த ஒரு விஷயம் உள்ளே வராது. நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு நோய் வரணும் அப்படின்னாலும் முதல்ல நம்ம அந்த எனர்ஜி பாடிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புல வந்து பாதிக்கும். மனசுக்கும் அதே மாதிரி தான். ஒரு கெட்ட எண்ணம் வரணும் அப்படின்னா அந்த ஆறாவை தாண்டி மனசுக்குள்ளே வந்து சேரணும். இது அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிராணமய கோஷம், அடுத்தது மனோமய கோஷம். மனசையும் நம்மளையும் சேர்த்து வைக்கிறதே இந்த பிராணமய கோஷம் தான். சரிங்களா? இந்த பிராணன் வழியாகத்தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அப்போ அந்த உயிர் சக்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும். மனசை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழி நிறைய தேடிட்டு இருக்கோம், பண்ண முடியல. இருந்தாலும் இந்த டெக்னிக் நம்ம மனசையும் சரி பண்ணக்கூடியது, நம்ம உடம்பையும் சரி பண்ணக்கூடியது. இந்த ஆறா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருந்தால் மட்டும்தான் அளவு பண்ணணும், நல்லதெல்லாம் அப்படியே அனுப்பிச்சி விட்றோம். அதே மாதிரி நமக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு எண்ணமும் நல்ல எண்ணங்களாக மாற ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம எண்ணங்கள் சரியாக நம்ம பேசக்கூடிய தன்மை மாறும். இப்போ மற்றவங்க யாராவது கோபமாக பேசினா கூட புரிஞ்சுப்போம் நம்மங்க. இப்போ எதுக்கு இவங்க கோவப்படுறாங்க? இவங்க கோவப்படுறது ரெண்டு விஷயத்துக்கு தான் கோவப்படுவாங்க. ஒன்று, நம்ம செஞ்சது அவங்களுக்கு சரியாக புரியலைன்னா கோவப்படுவாங்க. இன்னொன்று, நம்ம செஞ்சது தப்பாக இருந்தால் கோவப்படுவாங்க. இப்போ நான் செஞ்சது தப்புன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்க வந்து என்னை கோவப்பட்டு திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. நான் வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நான் அப்படி தான் பண்ணுவேன், திரும்ப ரியாக்ட் பண்ணுவோமா? இப்போ இந்த ஆறா சரியாக என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இப்போ நம்மளை திட்டுறாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அப்போ மாற வேண்டியதாரே நம்ம. அப்போ நம்ம மாறி விடுவோம். சரி, ஓகேங்க, சாரிங்க, நான் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம மாறிடலாம். நான் செஞ்சது சரி, ஆனால் அது அவங்களுக்கு புரியலை, அதனால திட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நான் செஞ்சது கரெக்ட், திரும்ப சத்தம் போட்டு பேச மாட்டோம். பொறுமையாக இருந்துட்டு அந்த நேரத்தில் விட்டுட்டு அவங்க கோவம்லாம் அடங்கின பிறகு பொறுமையாக நம்ம சொல்லுவோம், நான் இதனால தான் செஞ்சேன்னு பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிப்போம்.